Praise Lord Jesus Christ. உங்க எல்லாரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் சர்வீஸ்க்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் தேவனை ஒரு விசை ஒன்றிணைந்து we gonna worship the Lord. நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம மெயினா ஜெபிக்க போறோம். சரியா? சோ இன்றைக்கு கூட உங்க மைண்ட்ல என்ன தாட்ஸ் இருந்தாலும் சரி, அதை ஓரம் கட்டி வைங்க. உடல பலவீனமா இருக்கிறீங்களா, அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆர் are you so anxious, ரொம்ப ஆங்ஷியஸா என்ன இது சப்பா அப்படின்ற ஒரு கேள்வியோடு கயாசோடு இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் ஒரு விசை மூட்டை கட்டி இப்படி ஓரமா வைங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் இந்த நேரத்துல துதிக்க போறோம். ஓகே, ஆமென் ஆமென். எஸ், நீங்க வீட்டுல இருந்தாலுமே சரி, இந்த நேரத்துல டோன்ட்ல அப்படியே ஒரு மாதிரி லீஷரா இருக்காதீங்க. தேவனோட பயபக்தியோடு இந்த அவரோட பிரசனத்துல அமருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இந்த நேரத்தை நம்ம கொடுக்க போறோம். ஓகே, எஸ். வர்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தேவனை ஒரு விசை உயர்த்தி அவரை நம்ம மேன்மைப்படுத்தி தேவன் எவ்வளவு பெரியவன்றதை நம்ம வாயால அறிக்கையிடுவோம். வாங்களேன். ஓகே, லார்ட் ஜீசஸ், we thank you, we thank you, we thank you, லார்ட் ஆண்டவரே. ஆவியான தேவனை இந்த நேரத்துல கூட உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. fill us with your presence, Father. அப்பா, you're so beautiful, you're so wonderful. Yahweh, Rafeka, El Shaddai, Adonai, Ire, God, you are so beautiful, you are so amazing, you're so wonderful ராஜா. அப்பா, எங்களுக்கு இருக்கிற துணை நீர் ஆண்டவரே ராஜா. எங்களோட நம்பிக்கையும் துருகமா நீர் இருக்கிறீர் தகப்பனே ராஜா. அப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா நீங்க எங்க கிட்ட இருக்கிறீங்க, எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க கூப்பிடும் போது செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ராஜா. நாங்க போராட்டத்துல இருக்கும் போது எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா, யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா ஏசப்பா கேள்விகளோடு இந்த நேரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பலவீனங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆவியான தேவனே ஒருத்தரையும் ஆளுகை எடுத்து கொள்வீராக. அப்பா, இப்பொழுது கும்பிடுவோம் ராஜா. லார்ட், we lift you, we lift you, we lift you. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, we lift you ஆண்டவரே ராஜா. அப்பா, சாரோன் ரோஜாவே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே ராஜா. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. நீரே வல்லமையான தேவன் தகப்பனே ராஜா. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி, உம்முடைய தியாகத்திற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எங்களுக்காக சிலுவையை நீர் சுமந்து ஆண்டவரே அப்ப உம்முடைய உயிரை பலி கொடுத்திரே, அதற்காக நன்றி தேவனே. இப்பொழுது கூட மௌனமா இருக்காம வாய்களை திறந்து தேவ நாமத்தை உயர்த்துங்க. அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா, we lift your name ஆண்டவரே. we need you ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இது வரைக்கும் உலகத்துக்குரிய காரியங்களை நாங்க ஏதாவது டிபெண்ட் பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. we always should be dependent on you ஆண்டவரே. எங்களோட டிபெண்டன்சி உங்க மேல மாத்திரமே இருக்கணும் ஆண்டவரே ராஜா. உலகத்திற்கும் மனிதருக்கு மேல இருக்க கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை உங்ககிட்ட இருந்து மாத்திரமே வருகுது ஆண்டவரே ராஜா. பினான்சியலி சரி, பிசிக்கலி சரி, மென்டலி சரி, ஸ்பிரிச்சுவலி, you are our help ஆண்டவரே ராஜா. we thank you, we thank you, we thank you for you ஆண்டவரே. we thank you for your beautiful heart ஆண்டவரே. உம்முடைய இருதயத்திற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. அந்த இருதயத்துல எங்கள் எல்லாரையும் நினைத்து பார்க்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எங்களை பத்தி நீங்க யோசித்து கொண்டே இருக்கிறீங்களே ராஜா. அணு தினமும் ஒரு நாளும் எங்களுக்காக நீர் ஆண்டவரே ராஜா மன்றாடி கொண்டு இருக்கிறீரே ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒரு விசை இந்த ஆராதனை நேரத்தை நீங்க ஆளுகை எடுத்து கொள்வீராக. இந்த ஆராதனை நேரத்துல நாங்க எங்களை ஒரு விசை, எங்களோட மாம்சத்தை ஒரு விசை ஓரமாக ஒதுக்கி நீங்க உங்களோடு இணைகிற அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. Lord, help us to connect with you ஆண்டவரே. help us to experience you today ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேலையில கட்டுகளை எல்லாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் அப்பா அப்பா மறைந்து போகட்டும் ராஜா. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே ராஜா. எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஆண்டவரே ராஜா நீர் உற்பத்தி செய்வீராக. சோர்ந்து போயிருக்கிற எங்களோட இருதயங்களை நீங்க உற்சாகத்தோடு நிறைப்பீராக. Lord, you are our provider of Father, Lord ஆண்டவரே. fill us Lord, fill us Lord. Yahweh Rapha Elohim El Shaddai Adonai தம்மை வெளிப்படுத்துவே. Jesus, Yahweh
Rapha, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவே. Yeshua, கைகளை உயர்த்துங்களே. Yeshua, உம்முடைய நாமம் வல்லமை. Yeshua, எங்கள் தெய்வமே. எழுந்து நிற்போமா. யாவே ராஃபா, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவே. உங்க பிரசனம் இந்த இடத்தை நிரப்பியதே, மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையின் காரணர் நீரே. உங்க பிரசனம் இந்த இடத்தை நிரப்பியதே, மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையின் காரணர் நீரே. யாவே ராஃபா, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவீர். யாவே ராஃபா, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவீர். Oh Lord Jesus, ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, your name is beyond every name, Lord. Your name is high above every name, oh Lord Jesus, ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை ஆண்டவரே, it is so powerful, it is so mighty ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்க தரித்து கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. We lift you, Father Lord. Thank you for your name ஆண்டவரே. உங்களோட நாமத்தின் மூலியமா ஆண்டவரே ராஜா இருளை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. உங்க நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே ராஜா ஏசப்பா நாங்க இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. உங்க நாமத்தின் நிமித்தம் தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்கு சுகத்தை தருகிறீரே அப்பா ஆண்டவரே, சிக்னஸை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறீரே, அதற்காக நன்றி. உங்களோட நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே ராஜா இருளின் பிள்ளைகளா இல்லாம வெளிச்சத்திற்குரிய பிள்ளைகளா எங்களை நீர் மாற்றினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் வல்லமையுடையது, உம்முடைய நாமம் வல்லமையுடையது. இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், எஸ்பெஷலி புயல் போன்ற போராட்டங்கள் நிறைய இருக்கும். There will be storms in our life. Storms in forms of sickness, storms in forms of uncertainty, storms in forms of confusion, chaos.
புயல் போல பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இருக்கலாம். நம்ம கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்ம ஏசப்பா எப்படிப்பட்ட ஏசப்பானா, அவர் காற்றையும் புயலையும் அதட்டுகிற தேவனா இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, அந்த புயல் எல்லாமே காம் ஆயிடும். அந்த நம்ம மேத்யூ 8ல கூட படிக்கிறோம்ல, டிசைபிள்ஸ் எல்லாம் பதறி போயிருக்காங்க. தே ஆர் இன் ஃபியர். ஐயோ எங்களுக்கு ஏதோ ஆக போகுது, நாங்க சாக போறோம், நாங்க முழுக போறோம் அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பா வராரு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஹீரோ போல ஏசப்பா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. அப்ப கேக்குறாரு, ஏன் உங்களோட விசுவாசம் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புயலை பார்த்து ரிபியூக் பண்றாரு, அதட்டுகிறாரு. அந்த புயல் அதுக்கப்புறம் இல்ல, அமைதி ஆயிடுச்சு. அந்த இடமே அமைதி ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்து, யாருங்க இவரு, புயல் கூட இவரோட பேச்ச கேக்குது, விண்டு கூட இவரோட பேச்ச கேக்குதுன்னு எல்லாரையும் ஆச்சரியப்படுறாங்க. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில அந்த புயல் காம் ஆக போகுது. அப்போ நீங்க எப்படி தெரியுமா இருப்பீங்க? வாவ், ஜீசஸ் இவ்வளவு மைட்டி, ஜீசஸ் எவ்வளவு மிராக்குலஸ். உங்களோட லைஃப் அதுக்கப்புறம் இட் won't be the same. டிசைபிள்ஸ் அன்னைக்கு ஏசப்பாவோட வல்லமைய டு ஒன் அதர் லெவல் பார்த்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பார்த்தது போல உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை அப்படி நீங்க பார்க்க தான் போறீங்க. ஏசப்பா அந்த காற்றை அதட்ட தான் போறார். அந்த புயல் அப்படியே காமாக்க போறார். The Lord is going to calm the storm in your life. The Lord is going to calm the storm in your family's life. The Lord is going to calm the storm because only He can. அவரால மாத்திரம் தான் இது முடியும். அவருக்கு உதவி தேவையில்ல, நம்மளுக்கு தான் உதவி தேவை. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா என் வாழ்க்கையில இருக்கிற இந்த புயலை நீங்க அதட்டுங்க ராஜா, என் வாழ்க்கையில இருக்கிற இந்த புயலை நீங்க அமைதியாக்குங்க தகப்பனே. இந்த புயல்ல அன்னைக்கு டிசைபிள்ஸை பார்த்து சொல்றாரு, அவ்விசுவாசி, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கம்மியா ஃபெய்த் இருக்குன்னு. நம்மளாம் விசுவாசம் கம்மியா வச்சிருக்க கூடாது. we should be faithful. நம்ம ஏசப்பாவோட அற்புதங்கள் அநேகமா பார்த்திருக்கோம்ல. இந்த புயலின் மத்தியிலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க போறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடுங்களேன், பாட்டை பாடுங்களேன். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், நம்மேசு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், நம் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், நம் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும், நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், நம்மேசு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், கடைசி ஒருட்டி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம்
செய்து முடிக்கும். அவ்வளவு ஈஸி அவருக்கு, அவ்வளவு ஈஸி அவருக்கு. வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம், வெரி ஈஸி ஃபார் ஹிம். இந்த புயல் அவர் அதட்டி போடதான் போகிறார். உங்க விசுவாசத்தை நீங்க காண்பீங்க. இந்த நேரத்துல உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்களேன். He is going to calm the storm in your life. Just be faithful. அன்னைக்கு டிசைபிள்ஸ் பார்த்து ஏசப்பா அப்படின்னு கதறினது போல இன்னைக்கு நம்ம ஏசப்பா பார்த்து இந்த புயலை அதட்டக்கூடிய தேவன் நீர் மாத்திரமே ஏசப்பா. இந்த புயலை நீங்க அதட்டி போடுங்க ராஜா, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்களேன். I trust you Lord, I trust you with this storm. You will calm the storm Lord, you will calm the storm னு ஒரு விசை சொல்லுங்களேன். You will calm the storm. My Jesus will calm the storm. My Jesus will calm the storm. என்னோட ஏசப்பா இந்த புயலை அதட்டி போட்டுடுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர் பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். The Lord will calm the storm in your life. And when He's going to do it, ஆண்டவர் அந்த புயலை அதற்றி போடும்போது உங்களோட வாழ்க்கையில எல்லாமே மாறி இருக்கோங்க. It will be changed completely. ஒரு complete transformation. நீங்க யோசிப்பீங்க, இவ்வளவு நாள் நான் இப்படியா இருந்தேன், ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில செய்யும் போது ஒரு எலிவேஷனை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் குறைவுபட்டவர்களா இருந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நிறைவாக்கி உங்களை எலிவேட் பண்ண போகிறார். He's going to change your life. He's going to transform your life. எல்லாமே உங்களோட வாழ்க்கையில மாற போகுதுங்க. உங்களோட சோர்வுகள் மாற போகுது, உங்களோட financial status மாற போகுது. மெயினா உங்களோட ஜெப வாழ்க்கை அக்கினியாய் மாற போகுது. ஓகே, இவ்வளவு நாள் நிறைய இந்த புயல் போராட்டத்தினால ஆண்டவர் கூட நல்ல டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலாம் உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் இது எல்லாத்தையும் மாற்ற போறாருங்க. நீங்க வேதத்தை ரொம்ப தீவிரமாய் வாசிக்கிற பிள்ளைகளா மாற போறீங்க. நீங்க வேதத்துல ஆராய்ந்து வாசிக்கிற பிள்ளைகளா மாற போறீங்க. தேவனோட பிரசன்னத்திலே அமர்ந்து இருக்கிற ஒரு பிள்ளைகளா மாற போறீங்க. உங்களோட நெருக்கம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களோட அழுகை கூக்குரல் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். He is going to change your life. He is going to transform your life. ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில வந்தா எல்லாமே மாறுங்க. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. நம் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நம்ம ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நம்ம ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் நெருக்கமெல்லாம் மாற போகுது. அது விசாலமாய் 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 மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற
போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. Just a minute. சத்ரு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இன்டிமெசிய திருடி கொண்டிருக்கான். நம்ம ஏசப்பா கிட்ட நெருங்காதபடிக்கு நம்மள ஒண்ணு பிஸி ஆக்கியிருக்கான், இல்ல ஒண்ணு நம்மள வீக் ஆக்கியிருக்கான். சத்ரு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நம்ம ஏசப்பா கிட்ட போக கூட மாட்டோம்னு. நம்ம ஜெபிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம, வேதத்தை புரட்டுறதுக்கு கூட நேரம் இல்லாம, நம்ம என்னமோ ரொம்ப இந்த உலகத்திலே நம்ம தான் ரொம்ப பிஸின்ற மாதிரி இருக்கும். சத்ரு அதே உங்க கிட்ட இருந்து திருடி இருக்கான். நீங்க தேவன் கிட்ட நெருங்காதபடிக்கு அவன் திருடி வச்சிருக்கான், அந்த நேரத்தை திருடி வச்சிருக்கான், உங்க மைண்ட திருடி வச்சிருக்கான், உங்களை சோம்பேறி ஆக்கி அந்த பைபிளை எழுந்து போய் எடுக்க கூட முடியாதபடிக்கு சத்ரு உங்களை முடக்கி போட்டிருக்கான், உங்களை நம்மாக்கி இருக்கான், ஸ்பிரிச்சுவலா உங்களை பேரலைஸ் பண்ணிருக்கான். இப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம பாடும் போது, இப்போ நம்ம இதை அறிக்கை இட்டு பாடும் போது, துதிக்கும் போது, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை. Today the Lord is going to deliver us from spiritual laziness. The Lord is going to deliver us from spiritual paralysis. நம்ம எல்லாருமே முடங்கி போய் இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை படைக்கல. நம்மளை தேவன் வல்லமையா பயன்படுத்தணும்னு அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தைய வாயை திறந்து அறிக்கையிட்டு பாடுங்க. கீழே லிரிக்ஸ் வருதுல, பாடுங்களேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் விடுதலையாக்க போகிறார். He is going to deliver each one of us. Amen, amen, amen. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுதே. என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியாய் மாற போகுதே, வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுது. ஓ ரபாஷிகி சிக்கிரியா பரலரா கத்திரியா பரலரபா, ஓ ரபாஷிகி சிக்கிரியா மந்தரலரபா. Lord, right now I pray in your name, Father Lord Jesus. அப்பா, யாரெல்லாம் ஜெபிக்க முடியாம ஆண்டவரே ராஜா தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் முடங்கி போய் இருக்கிறார்களோ, Lord, let there be a deliverance. அப்பா ஆண்டவரே, ஒருத்தங்களையும் ஆண்டவரே நீங்க எழுப்புங்க. அப்பா, அனல் மூட்டை எழுப்புங்க, அவங்களோட முழங்கால்கள் முடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்காக எழும்பட்டும் ராஜா, உமை துதிக்கட்டும் தகப்பனே ராஜா. ஏசப்பா, ஜெபிக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை நீக்குங்க. அப்பா, துதிக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை நீக்குங்க. வேத வாசிப்புக்கு இருக்கிற தடைகளை நீக்குங்க. உன்னை பார்த்து தேவன் இன்றைக்கு உரைக்கிறார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, நீ அமர்ந்திருந்தது போதும், தூசியை தட்டி விட்டு நீ எழும்பு. தேவனுக்காய் நீ எழும்பு மகளே, தேவனுக்காய் நீ எழும்பு மகனே. உன்னை நான் தான் அபிஷேகம் செய்தேன் அல்லவா, உன்னை நான் தான் அபிஷேகம் செய்தேன். சத்துருக்கு இடம் கொடுக்காத, நீ பேரலைஸ் ஆகி உட்காராத, ஸ்பிரிச்சுவலா பேரலைஸ் ஆகி உட்காராத. நீ எனக்காக ஓடுகிற நாட்கள் வருகிறது. நீ எனக்காக ஓடணும், நீ எனக்காக ஓடணும். Do not sit here, do not give up. நீ give up பண்ணாத, நீ விட்டு கொடுக்காத. ஏசப்பா உன் கூட இருக்கிறேன் என்று தேவன் இருக்கிறார். The Lord is saying, I am with you. இப்போ நீ பலவீனமா இருக்க, இப்போ நீ பலவீனமா இருக்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். தேவ கரம் இப்பொழுது உன் மீது இருக்கிறத நான் உணர்கிறேன். The Lord is filling you with the Spirit. தேவன் உன்னை அவரோட ஆவியினால நிரப்புகிறார், உன்னை எழுப்புகிறார், உன்னை எழுப்புகிறார். நீ விட்டு கொடு, உன்னை நீ விட்டு கொடு. ஒரு ரபாதி கரமன் தரலரபா. சத்ருக்கு உன் மீது அதிகாரம் இல்ல, சத்ருக்கு உன் மீது அதிகாரம் இல்ல. தேவன் எல்லா கட்டுகளையும் இந்த நேரத்துல உடைத்து போட்டு விட்டார். உன்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி விட்டார். நீ தேவனுக்காக அனல் கொண்டு எழும்பு மகனே, நீ தேவனுக்காக அனல் கொண்டு எழும்பு மகளே. தேவன் உன்னை நடத்த போகிறார், தேவன் உன்னை நடத்த போகிறார், தேவன் உன்னை நடத்த போகிறார். மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே.
லார்ட் ஜீசஸ் அப்பா, எங்களோட வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிற மாற்றத்திற்காக நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவர் அநேகரை விடுதலை ஆக்கி இருக்காருல்ல. நீங்க எல்லாருமே இது சும்மா இந்த நேரத்துல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ போல விட்டுடாதீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கீழ்ப்படிங்க. தேவனோட அந்த ஒரு இன்டிமசிய வளர்த்து கொள்ளுங்க. இப்போ நீங்க ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வந்ததுல, ஐ ஆம் டெலிவர்ட், எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதே ஒரு உற்சாகத்தோட தேவ பிரசன்னத்துல டெய்லி அமருங்க. இது சும்மா இந்த நேரத்தோட முடிஞ்சிடவே கூடாது. You need to sit in his presence each and every day. The Lord will fill you. The Lord will lift you up. இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தோம்ல, இன்னும் சில பேர்ல என்னால முடியல ஏசப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா, என்னால சுத்தமா முடியல, ரொம்ப நெருக்கமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, நீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? Are you seeing me? Are you seeing the struggles that I'm facing? நான் போய் கொண்டு இருக்கிற இந்த கஷ்டங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களான்னு அநேகர் இப்ப கூட யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல? இவ்வளவு நம்ம பாடி, இவ்வளவு நம்ம ஆண்டவரை துதிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் கூட என்ன மறந்துட்டீங்களா அப்படிலாம் ஏசப்பாவை பார்த்து நீங்க கேக்குறீங்க. நம்ம அதை ஒரு விசை பாட்டாவே பாடிடலாம் ஆண்டவருக்காக. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா நம்மளை மறக்கவே இல்லை. இந்த நேரத்துல நம்மள இந்த ஒரு ப்ராசஸ போக வைக்கிறாருன்னா, இந்த ஒரு ட்ரையல்ல, இந்த ஒரு டெஸ்ட்ல நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் மணியா தான் நம்மளை மாத்த போகிறார். இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் us into a testimony. It is okay. It's going to be tough. You might even be questioning, Lord Jesus, நீங்க என்ன பாக்குறீங்களா? என்னால முடியல, எனக்கு விட்டுருங்கலாம் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. But the Lord is saying, I am with you. I am with you. I am with you. Even in the fire, even in the water, நெருப்பிலும் சரி, தண்ணீர்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி, நான் உன் கூட தான் இருக்கேன் ஆண்டவர் சொல்றேன். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அநேகர் உங்களோட கண்ணீர்களை வெளியில கூட காட்டாம இருக்கீங்க. You're not even showing your tears outside, but the Lord is seeing the tears. உங்களோட இருதயத்துல நீங்க அழுது கொண்டிருக்கிறத தேவன் பார்த்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல. He's seeing it, he's seeing it. He knows you're crying so much. He knows it. அவர் பார்த்துட்டு இருக்காரு. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினால் என்னை சூழ்ந்து கொண்டீரே, விலகாத நிழலா நீரே. கிருபையினால் என்னை சூழ்ந்து கொண்டீரே, விலகாத நிழலா நீரே. எது வரைக்கும் இறங்காதிருப்பீர், எது வரைக்கும் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. மகனே மகளே, இன்றைக்கு தேவன் உனக்கு சொல்கிற வார்த்தை ஐசாயா 41:13. For I am the Lord your God, who takes hold of your right hand and says to you, do not fear, I will help you. தமிழ்ல சொல்றேன், உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார்.
மறந்துட்டாரா? இல்லையே, சொல்றாரு, நான் வலது கையை பிடிச்சிட்டு இருக்கேன், அவர் உங்களை வழி நடத்துவார். அழுக கூட முடியல, கண்ணீர் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? He sees everything. He will lead you because he is holding your right hand. Okay, amen. Lord, even right now, Father, thank you for this word. அப்பா, இந்த நேரத்துல எங்க கூட நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, மீண்டும் இருக்கிற அந்த சர்வீஸ் முழுவதுமா உங்க கருத்துல நான் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே. சோ வித்வுட் எனி டிலே நம்ம சர்வீஸ்குள்ள போலாம். வர்ஷிப் பண்ணிட்டோம். நம்ம இப்ப சபையின் அறிக்கையை நம்ம குடும்பமா இப்போ வாசிக்கலாம். ஓகே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலக எங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். உங்க எல்லாரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் சர்வீஸ் நான் ஒரு விஷயம் மீண்டும் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த சர்வீஸ் 9 AM on Sundays யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகும். ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது வேற வர்ஷிப் கேட்டுட்டு அப்புறம் வேர்ட் கேட்டுட்டு இந்த நடுவுல ஃபார்வர்ட் பண்றது, இல்ல ஒன்னு வர்ஷிப் கேட்டுட்டு போறது, அந்த மாதிரிலாம் இது ஒரு சபை. நம்ம வீட்டுல இருந்தாலுமே நம்ம எல்லாருமே தேவ பிரசன்னத்துல இருக்கோன்ற அந்த ஒரு பயபக்தியோடு நம்ம இருக்கணும். ஆமீன். இப்பொழுது கூட நம்ம மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் குடும்பமாக, சபையின் குடும்பமாக ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்காருன்றதுல நம்ம ரொம்ப நிச்சயமா அவருக்காக காத்துட்டு இருப்போம். இட்ஸ் கோயிங் டு டாக் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஆமென். எஸ், கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். இசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே ராஜா, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஒரு நாளும் நீர் வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி தேவனே. இப்பொழுது கூட எங்களை சபையாக நீர் இணைத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்துகிற தேவன், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை வேலையில எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நன்றி. எங்களுடைய பாரத்தை அறிந்திருக்கிற தேவனே, எங்களோட பாரங்களை நீர் அப்பா தூக்கி சுமந்தீர், அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே Lord, I pray for our spiritual life ஆண்டவரே. எங்களோட ஜெப நேரம் அதிகமாகட்டும், எங்களோட துதி நேரம் அதிகமாகட்டும், எங்களோட வேத வாசிப்பு அதிகமாகட்டும். சத்ரு கொள்ளை எடுத்து போனது எல்லாத்தையும் நீங்க இரட்டத்தினையா எங்களுக்கும் தர போறதுக்காக நன்றி தேவனே. அப்பா, நாங்க உங்க பாதத்திலே அமர்ந்து இருக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க ராஜா. கிருபையினால் எங்களை மூடி கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல ராஜா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்பா உங்களோட பிள்ளைங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்களுக்கு பலத்தை நீர் தருவீராக. எங்களுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் தாங்க, எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா, நாங்க அவிசுவாசிகளா இருக்க கூடாது ராஜா. உங்களுடைய பிள்ளைகளா விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸஸ், எங்களோட சிக்னஸ் உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற சிக்னஸா இருக்கட்டும் ஆண்டவரே, குடும்பத்துல யாருக்கு இருக்கிற சிக்னஸா இருக்கட்டும் அப்பா, எந்த ஒரு எகிப்து நோய்களும் வாதைகளும் எங்களோட குடும்பத்திற்குள்ள நுழையாதபடிக்கு எங்க குடும்பத்தை சுத்தி ஒரு அக்னி வேலி இருக்கட்டும் ராஜா. அதையும் தாண்டி யாராவது ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருந்த ஆண்டவரே, தேவ பிரசனம், தேவ கரம் சுகமாக்கட்டும் தகப்பனே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சாட்சியாக நிற்கிற கிருபைய அப்பா குடும்பத்திற்கு தருவீராக ஆண்டவரே ராஜா. அதே போல கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கடன் எல்லாத்தையும் அப்பா திருப்பி கொடுக்கிற கிருபைய தயவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க இதற்கு மேல ஆண்டவரே பாரோ பண்ணக்கூடாது, கடன் வாங்குறவர்களா இல்லாம ஆண்டவரே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற
பினான்சியலி ஹெல்ப் பண்ற அப்பா அந்த ஒரு இடத்துல எங்களை வைங்க ஆண்டவரே ராஜா. அப்பா காசு விஷயத்துல ஆண்டவரே நாங்க உண்மையும் உத்தமமாக இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. காசை வீணா நாங்க விரயமாக்க கூடாது ராஜா. ஏசப்பா உங்க சித்தத்தின்படி ஒரு ரூபாவா இருந்தாலும் சரி, ஒரு கோடியா இருந்தாலும் சரி, உங்க சித்தத்தின்படி செலவு செய்யுங்கள், கிருபை பாராட்டுங்க அப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற அப்பா கட்ட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ராஜா. அதே போல ஆண்டவரே எங்களோட கெரியர் அண்ட் ஃபியூச்சர் உங்க கருத்துல நாங்க ஒப்படைக்கணும் ஆண்டவரே ராஜா. ஒருத்தருக்கும் இருக்கிற அப்பா என்ன பிளான்ஸ் நீங்க வைத்திருக்கிறீங்களோ, வசனம் சொல்லுதே பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் சொல்றீங்களே அப்பா, அந்த ஒரு பிளான்ஸ்க்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. எதை செய்தாலும் உங்க சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆண்டவரே, குழந்தை பிறக்காதவர்களுக்கு எல்லாரோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கல்யாணம் ஆனவர்களோட வாழ்க்கையில ஆண்டவரே சத்ரு எந்த ஒரு ஆண்டவரே அப்பா கொலைச்சலும் ஆக்காதபடிக்கு அவங்களோட வாழ்க்கையை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவங்க வாழ கிருபை பாராட்டுங்க லார்ட். இந்த நேரத்துல எங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக உங்க பாதப்படியில நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம் ராஜா. we give it for you லார்ட் ஆண்டவரே. அதே போல எங்களையும் சரி, எங்க குடும்பத்தையும் சரி, எங்க உலகத்தையும், இந்த உலகத்தையும் சரி ராஜா அப்பா, 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அப்பா இப்போ இருக்கிற வார்த்தையை உங்க பாதப்படியில வைத்துட்டோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியக்காரனின் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கட்டும். அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், விடுதலை தரட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம்ம வார்த்தையை கேட்போம். உங்க எல்லாரையும் இயேசு நாமத்துல நான் வரவேற்கிறேன். இந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த கர்த்தரோட வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபத்தோட நம்ம போவோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை பேச போறது ஆண்டவரே அப்பா, நாங்க பேச போறது நீர் பேச போகிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை யாரை தொடணும்னு நீ தொட்டு செய்யும் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவரே அப்பா உங்க பிரசனம் ஒவ்வொருத்தரும் உணரட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா, ஆமீன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் வரி ஃபார் எனிதிங். எதுக்குமே கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எதுக்கு கவலை, வை வரி. நம்ம லைஃப்ல எல்லோருமே ஏதோ ஒரு பாயிண்ட் வந்துடும், எங்க வரி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வந்துடும், அந்த கவலை கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பில். நீங்க ஜென்ரலா மாசம் மாசம் ஒரு பில்லு கட்டுவீங்க. ஆனா அந்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மாசம் மாசம் கட்டுற பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு மாசம் பில்லு வந்து 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் அப்படின்னு வந்ததுன்னா ஒண்ணு ஐயோ இந்த பில்லை நான் எப்படி கட்டுவேன், இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்க லவ்டு ஒன்ஸ்க்காக ஏதோ ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அவங்கள வர சொல்லியிருப்பீங்க, உங்க லவ்டு ஒன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்துடும். ஐயோ அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் லேட்டு, ஐயோ ஒழுங்கா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வந்துடும், ஒரு கவலை வந்துடும். அதே மாதிரி உங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, சந்தோஷமா அனுப்புறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என் பையன் ஒழுங்கா இருக்கானா, அவனுக்கு எல்லாரும் செட் ஆகிறாங்களா, அவன் என்னன்னா ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கவலைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்கு. எப்படின்னா நம்மளால இந்த கவலையை ஹேண்டில் பண்ண முடியல, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி தெரியாம இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் மொத்தமா இந்த கவலை மேல போயிடுது. ஆனா இந்த கவலையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுக்கு நம்ம பாக்குறதே இல்லை. கேர் பண்ணலாம், நம்ம பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா கேர் பண்றோம், கேர் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அதே கேரிங் உங்களுக்கு கவலையா மாறுதுன்னா அது என்ன ஆகும்னா உங்க சந்தோஷத்தை பறிச்சிடும், உங்க சமாதானத்தை கெடுத்துரும், அதே நேரத்துல உங்களை மொத்தமா சோர்ந்து போக வச்சிடும். இட் வில் கம்ப்ளீட்லி ட்ரெயின் யூ அவுட். ஏன்னா அந்த கவலை வந்து நம்மள வேற எதுவும் யோசிக்க, ஐயோ இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போறேன், இதை எப்படி நான் சால்வ் பண்ண போறேன் தான் யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம ஒரு இது பார்ப்போம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 25 - 34. ஆகையால் எண்ணத்தை உண்டோம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும்
அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையும் அவைகளில் ஒன்றை போலாகியும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புழுக்கு தேவன் நிச்சயமாய் உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதில் பாடுபடும். சோ இதுல நம்ம பாக்குறோம், மத்தேயு அழகா அதுல எழுதியிருக்காரு. இப்போ இதை 3 விதமா பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது, நம்ம எல்லாருக்குமே நான் என்ன சாப்பிட போறேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், நான் என்ன ட்ரெஸ் போட்டுப்பேன், நான் என்னத்தை குடிப்பேன், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவலை கொண்டே இருப்போம். அது மட்டும் இல்ல, இப்போ நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும், லைக் நம்மளோட நீட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு தெரியும். அண்ட் டெஃபினெட்லி அவர் அதை ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த இதுலயே பாத்தீங்கன்னா 25வது வசனத்து அந்த 25வது வருஷத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் லைஃப் மோர் தேன் ஃபுட் அண்ட் பாடி மோர் தேன் கிளாத்திங். அதாவது இந்த வாழ்க்கை அதோட ரொம்ப முக்கியம், கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு அதோட முக்கியம். நம்ம எல்லாரும் கர்த்தரோட படைப்பு தான். கர்த்தருக்கு நம்மளுக்கு தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு தெரியும், அவர் கண்டிப்பா அதை ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸோ அதை நினைச்சு நம்ம ஏன் கவலைப்படணும்? இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் பறவைகளை பத்தி சொல்றாரு. அந்த பறவைகள் எது பத்தியுமே கவலைப்படாம ஃப்ரீயா பறக்குதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அதுங்க அப்படி பறக்குன்னா, அதுங்க கர்த்தரை நம்புது, காட் வில் ப்ரொவைடுன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்புதுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பத்தி சொல்றாரு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் இருக்காது, பட் அது அவ்வளோ அழகா அதை படைச்சிருக்காரு, அவ்வளோ அழகா அதை டெக்கரேட் பண்ணிருக்காரு, மெயின்டைன் பண்ணிருக்காரு. இத்தனைக்கும் அந்த ஃப்ளவரோட வேல்யூனா அன்னைக்கு அந்த டே எண்ட்ல அதை தூக்கி போட்டுருவாங்க. இப்படி ஒரு ஃப்ளவரு, ஒரு பேர்டு, அதுக்கே அவர் அவ்வளோ பாக்குறாருன்னா, நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு எவ்வளோ வேல்யூபிள், அவருக்கு நம்ம எவ்வளோ முக்கியம், நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம நிறைய இடத்துல என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி கவலைலாம் வரும்போது அவர் என்ன நினைக்கிறதே இல்லை, என்னை பத்தி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்காகவோ ஒரு பூக்காகவோ இல்லை ஒரு பறவைக்காக அவர் அவ்வளோ யோசிக்கும் போது, நம்ம கர்த்தரோட படைப்புல படைச்ச மனுஷங்க, அவர் சாயல்ல நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ நம்மளுக்காக அவர் எவ்வளவு யோசிப்பாரு, நம்மளுக்காக எவ்வளவு செய்வாரு. அப்போ நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? அந்த கவலை எல்லாத்தையும் மறந்துடுங்க, கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. இந்த மாதிரி நேரங்கள் வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் இருக்கே, அப்போ கண்டிப்பா கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். ஆமென். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வாழ்க்கையில தனித்துவமா we are followers of Christ காமிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வரி பண்ணிட்டே இருந்தோம்னா, இட் இஸ் சிமிலர் டு ஹவு ஜென்டைல் பீப்புள் டூ. மற்றவங்க உலகத்துல எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தரை ஃபாலோ பண்றது என்ன அறிகுறி? ஸோ வி ஷுட் பிலீவ் தட் என் கர்த்தர் எனக்காக செய்வார். நம்ம ஒரு தனித்துவமா அதை எல்லாருக்குமே காமிக்கணும், என் கர்த்தர் எனக்காக செய்வார்னு சொல்லிட்டு வி ஷுட் பிலீவ் இன் ஹிம். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனைகள் பாடுகள் அதை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரோட வழிகள் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அது பண்ண ஆட்டோமேட்டிக்காவே அவர் நம்ம தேவைகளை சந்திப்பார், இந்த கவலைகள் எல்லாம் நீக்கி போடுவார். நம்ம இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள்
பாத்தீங்கன்னா காட் ஹாஸ் இஸ் பிளான்ஸ் ஃபார் அஸ். அது எதுவும் தீமைக்கான பிளான் கிடையாது, ஒரு சமாதானத்துக்கான பிளான் தான். ஸோ நம்ம கவலையில இருக்கும்போது நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பீட்டிங் த வரி, அதாவது இந்த கவலையை எப்படி நம்ம மேற்கொள்வது. ஜீசஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லோரையுமே வந்து தனியா விட்டு போகல. அவர் சொல்லிட்டு போனாரு, அவருக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி போராட்டங்கள், இந்த மாதிரி கவலைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நம்மள ஒரு தனியா ஹெல்ப்லெஸ்ஸா நம்மளை விடவே இல்லை. நம்ம பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனம் 6-7. பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, எதுவா இருந்தாலும் வித் ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் கர்த்தர் கிட்ட அது தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கிடைக்குது. எப்படின்னா வரி பிளஸ் ப்ரேயர், அதாவது நீட்ஸ் பிளஸ் தேங்க்ஸ் கிவிங் இஸ் ஈக்குவல் டு பீஸ். ஸோ இதுல எப்படி பார்த்தோம்னா, நம்ம பில்ஸ் பத்தி குழந்தைங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் பேசணும்ல. எனக்கு பில் இவ்வளவு வந்திருக்கு, இது நான் எப்படி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையில இருக்கோமா, அந்த கவலை ஏசப்பா கிட்ட சொல்லி, ஏசப்பா இத்தனை நாள் நீங்க தான் என் தேவைகளை சந்திச்சீங்க, இதுக்கான தேவையும் நீங்க தான் சந்திப்பீங்க, அதுக்காக நன்றி, இந்த பில்லும் நீங்க தான் கட்ட வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ உங்க குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி கவலைப்படுறீங்களா, ஏசப்பா இந்த குழந்தைய நீங்க ஸ்கூல் சேர்த்ததுக்காக நன்றி, இந்த குழந்தைய நீரே நல்லா பாதுகாப்பா வழி நடத்தி கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி ப்ரே பண்ணுங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது டெஃபினெட்லி அந்த பீஸ் வரும். ஸோ இதெல்லாம் ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் பண்ணதுக்கு அப்புறம் அலோவ் தட் பீஸ் ஆஃப் காட் டு டேக் ஓவர் யூ. இது ஒன்றும் இம்மீடியட்டா பண்ணோன்னு அப்படிலாம் வந்துடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் ப்ரேயர்ல. எடுத்த உடனே ஆஹா ஓகே நான் இப்போ தேங்க்ஸ் அண்ட் ப்ரேயர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பீஸ் வந்தது, அப்பெல்லாம் இல்லை. அது இம்மீடியட்டா ஃபீல் பண்ணவே முடியாது. இட் வில் டேக் சம் டைம், பட் அது கண்டிப்பா வரும். பிகாஸ் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் இட். அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா அவரோட சமாதானம் நமக்கு தருவேன் என்று. இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, நமக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றேன், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கவலையா இருக்கேன், இவங்க கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றோம். நான் அது தப்புன்னு சொல்ல, ஆனா முதலாவது கர்த்தர் கிட்ட போங்க. இந்த பிரச்சனை நினைச்சு அவர்கிட்ட போனாதான் நம்மளுக்கு அந்த பீஸ் கிடைக்கும், அந்த சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி பண்ணறதுனால we are not only honoring him, பட் ஆல்சோ நம்ம என்ன பண்றோம், இந்த வரி நம்மளை இன்னும் அதிகமாக நம்மளை டேக் ஓவர் பண்ணாதபடிக்கு நம்ம பாத்துக்கிறோம். காட் ரியலி கேர்ஸ் ஃபார் அஸ். நம்ம அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சோ அதான் நம்மளோட கவலைகள் எல்லாத்தையும் அவர் மேல வச்சிடணுமா. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சத்ருவை வந்து நம்ம ஜாய திருடின்னு போறதுக்கு அளவே பண்ணக்கூடாது. உங்களோட கவலைகள், உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட கொண்டு போயிடுங்க. அண்ட் அவரோட பீஸை உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஸோ நம்ம 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். வரின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அடுத்தது வந்து பீட்டிங் த வரி, அதாவது ஓவர் கம் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. 3வது லிவிங் அ வரி ஃப்ரீ லைஃப். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, வரி பண்றதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒண்ணுமே நம்ம அச்சீவ் பண்ண போறது இல்லை. பிகாஸ் வரி வந்து காட்ஸ் பெஸ்ட் கிடையாது நம்மளுக்காக. அது வந்து சத்ருவானவன் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்மளை டீவியேட் பண்ணி விட்டுறான். ஆனா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங்னால வந்து நம்மளுக்கு அந்த பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வரி வராம இருக்கிறதுக்கு, நம்மளை வந்து இந்த வரி கேட்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் மாதிரி. அது என்னன்னா, நம்ம ஒரு லைஃப் ஆஃப் பீஸை ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணணும். ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களாலான மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள்.
ஸோ நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல ஒருத்தர் மேல கசப்பு, ஒருத்தர் மேல கோவம், ஒருத்தர் மேல பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சமாதானோட இருக்கிறது இல்லை. இது அவங்களோட நம்ம சமாதானமா இருந்தா கண்டிப்பா நமக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாரு. ஸோ அது எப்போ வரும்னா நம்ம கர்த்தர் மேல சார்ந்து இருக்கும்போது, அவரே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும் போது, அவரையே நாடும்போது நம்மளுக்கு அந்த பீஸ் கிடைக்கும். ஸோ அந்த அவரோட பீஸ் இருந்துச்சுன்னா எதுவுமே அதை ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஏன்னா இட் இஸ் த அல்டிமேட் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் அஸ். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் டைரக்ட்லி அ கிஃப்ட் given to us from God. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஞானம் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். ஏன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ சில சமயம் நம்ம வந்த காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். அந்த செலவு பண்ணனால அதுக்கப்புறம் ஐயோ காசு பத்தலையே, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், ஐயோ இதை நான் எப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணால் நமக்கு அந்த கவலை வராதா? ஸோ வி கேன் கண்ட்ரோல் தட் வரி. அதே மாதிரி ஆஃபீஸ்க்குலாம் சில சமயம் ரெகுலராக லேட்டாக போயிட்டே இருப்போம். அந்த 10 நிமிஷம் லேட்டாக போகிறத ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாக போய் பாருங்களேன். அது போனால் நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபீல் ஆகும். அதாவது நம்ம ஒரு குட் ரெப்யூட்டேஷன் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கவலை நம்மளுக்கு போகும். ஸோ இது மாதிரிதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல இஃப் வி ட்ரை டு கல்டிவேட் தட் லைஃப் ஆஃப் பீஸ்னா டெஃபினெட்லி நம்மளுக்கு இந்த வரி ஓவர் கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் நிஜமா உதவி செய்வாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லோருமே எல்லா நேரத்திலையும் எல்லா பிரச்சனைகள்லையும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிகாஸ் he is the peace provider. He is the only solution for everything. And இது எல்லாமே, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது definitely God will help us. So first seek his kingdom and everything will be provided. அவரோட கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்றார். ஸோ நான் சொன்ன மாதிரிதான் இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அது யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது எப்படி தெரியும்னா, ஜான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ உலகம் கொடுக்குற மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க மாட்டாரு. உலகத்துல கிடைக்கிற பீஸ் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்குற பீஸ் என்றென்றைக்குமே இருக்கும். அது உலகத்துக்கு கொடுக்குற பீஸ் ஏதாவது ஒரு கவலை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணிடும். ஆனா கர்த்தர் கொடுக்குற பீஸை எதாலையும் ஓவர் கம் பண்ணவே முடியாது. இப்ப கூட நீங்க நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள்ல இருப்பீங்க. நான் இதை எப்படி சந்திக்க போறேன், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், என் வேலை காரியங்கள் எப்படி சந்திக்க போறேன், என் படிப்பு காரியங்கள்ல, என்னோட பினான்சியல் சிச்சுவேஷன், இது எல்லாத்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கவலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். கவலை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்ம என்றாலும் ஒன்றாக சேர்ந்து ஜபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே பெரியவர், சர்வ கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் அப்பா ஆண்டவரே நாங்க பாக்குறோம். எவ்வளவு பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆனா ஆண்டவரே அந்த பிரச்சனை போராட்டங்களை உண்மையை பார்க்காம நாங்க அந்த கவலையை பெருசாக பாக்குறோம் ஆண்டவரே அப்பா. மத்தவங்க மனிதர்கள் மேல சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்படி இல்லாம உங்க மேல சார்ந்து இருக்க, உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்க வாஞ்சைகள், எங்க இதய எண்ணங்கள் எல்லாத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே அப்பா. என் தேவையாக உம்மால் மாத்திரமே சந்திக்க முடியும் ஆண்டவரே அப்பா. By man it is impossible, with God nothing is impossible. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் இந்த கவலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த கவலையை மேற்கொண்டு வர உங்க சமாதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிடும், உங்க சந்தோஷத்தை அவங்களுக்கு கட்டளையிடும், அவங்களை ஆளுகெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா. நீரே பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமீன். ஸோ என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கவலை இருந்தாலும் சரி, அது டைரக்டா கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். உங்க பிரச்சனைகள் எல்லாம் கூடி சீக்கிரம் சால்வ் ஆகும். ஆமீன்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவரோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்கள் மறவாதே.